அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு தன்னம்பிக்கை கதை ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மான் கதை. ஒரு மான் ஒரு காட்டுக்குள்ளார இருக்குது. அது குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ திடீர்னு காடு தீப்பிடிச்சி எரியுது ஆரம்பிக்குது. அப்போ தான் உடனே மானுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால எந்திரிச்சு ஸ்பீடாக ஓடவும் முடியாது. அதுவே குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கிறங்காட்டி அதனால் போக முடியல. உட்காந்துருக்குது. சரி கொஞ்ச நேரம் பார்ப்போன்னு. ஆனால் காடு ஸ்பீடாக அப்படியே தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது. இதுக்கு மேலே நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால தப்பிக்க முடியாது. சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அது ஓட ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஓடுது. ஓடி போய் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. அங்கே போய் குளத்துக்கிட்ட போய் நிற்குது. அப்போ அந்த குளத்துல முதலைகள் நிறையா இருக்குது. தண்ணி குடிக்கலான்னு போகுது. ஆனால் முதலைகள் நிறையா இருக்கிறங்காட்டி பயந்து நிற்குது அங்கேயே. திடீர்னு வலது பக்கமும் சத்தம் கேட்குது. யார் நடக்கிற மாதிரி கால் வைக்கிற சத்தம் கேட்குது. அப்போ என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு வேடன் அம்பை எங்கே நின்றுட்டு இருக்காங்க. என்னடா பெரிய வம்பா போச்சு, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அந்த வேடன் நம்மளதான் குறி பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி பயந்து நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தா இடது பக்கம் ஒரு புலி பதுங்கி நின்றுட்டு இருக்கு. இந்த மானை தாக்குறதுக்காக நின்றுட்டு இருக்கு. இந்த பக்கம் பிரச்சனையா இருக்கு, இந்த பக்கம் பிரச்சனையா இருக்கு, என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு பயந்து நின்றுட்டு இருக்கு. இப்போ 4 பக்கமும் பிரச்சனை. ஒரு பக்கம் காடு தீ பிடிச்சி எரியுது, ஒரு பக்கம் முதல்ல நிறையா இருக்குது தண்ணிக்குள்ளார, ஒரு பக்கம் வேடம் நிற்கிறாங்க, ஒரு பக்கம் புலி நிற்குது. 4 பக்கம் 4 பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியலையே. போச்சு எப்படியா இருந்தாலும் மாட்ட போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் யோசிக்குது, எப்படியா இருந்தாலும் நான் மாட்ட போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்காக பயப்படணும் நம்ம. ஓகே நம்ம ஒரு தைரியமாக இருப்போம், என்ன ஆனாலும் சரி நம்ம தைரியமாக பொறுமையாக இருப்போம், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு போய் தைரியமாக தண்ணி குடிக்கிறதுக்கு போகுது குளத்துல. அப்படியே தண்ணி லைட்டாக குடிச்சிட்டு இருக்கு. திடீர்னு இடி மின்னல் வருது. அப்போ இடி மின்னல் வந்தோன்னா அந்த முதல்ல தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. உடனே அந்த வேடன் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் குறி தவறி போய் அந்த புலி மேலே பட்டுருச்சு. அப்போ அந்த புலிக்கு ரொம்ப கோவம் அந்த புலி வேடனை துரத்திட்டு போயிடுச்சு. மழை வந்தோன்னா பின்னாடி இருந்த காடு, எரிஞ்சிட்டு இருந்த காடு எல்லாமே நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சு. இப்போ எந்த பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நம்ம நம்பிக்கையோடயும் பொறுமையோடயும் இருந்தோம்னா நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு வந்தாலும் சரி அது கண்டிப்பாக சரியாயிடும். அதனால நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.